ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் இனிய நல்வணக்கம். இன்றைக்கு சனி மகா சங்கடஹர சதுர்த்தி. இந்த நாளில் நாம் விநாயகரை வணங்கினால் நம்முடைய கஷ்டங்கள் கவலைகள் நம்மை விட்டு விலகும். சனி தோஷம் இருந்தாலும் இந்த விக்ன விநாயகனை வணங்கினால் நம்முடைய தோஷங்கள் நம்மை விட்டு விலகி போகும். சதுர்த்தி திதி, அதாவது இன்றைக்கு 14/6/2025 மதியம் 3:33 தொடங்கி நாளை மதியம், அதாவது 15/6/2025 மதியம் 3:03 வரை உள்ளது. அருகில் விநாயகர் கோவில் இருந்தால் செல்ல முடிந்தவர்கள் நாம் சென்று மாலை வேளைகளில்தான் அபிஷேக ஆராதனைகள் நடக்கும். நாம் அபிஷேகத்திற்கு பால், பன்னீர், சந்தனம் வாங்கி கொடுக்கலாம். அதே மாதிரி தேங்காய் தீபம் ஏற்றலாம். தேங்காயை உடைத்து அதில் மஞ்சள் போட்டிட்டு நல்லெண்ணெயோ நெய்யோ ஊற்றி நாம் தேங்காய் தீபம் ஏற்றலாம். அதே மாதிரி நவகிரகத்திற்கு சனி பகவானுக்கு நாம் 2 அகல் தீபம் ஏற்றி வைக்கலாம். அதாவது நல்லெண்ணெய் ஊற்றி நாம் தீபம் ஏற்றி வைக்கலாம். இந்த மாதிரி நம்ம சனி பகவானுக்கு சனிக்கிழமைகளில் வரும் சதுர்த்தி அன்று நாம் தீபம் ஏற்றி வைத்து வழிபட்டால் நிச்சயமாக நம்முடைய தோஷங்கள் நம்மை விட்டு விலகும். நாம் சதுர்த்தி அன்று நம்முடைய முக்கியமான கோரிக்கையை வைத்து இன்றைக்கு ஆரம்பித்து 11 நாட்கள் விரதம் இருந்து வழிபட்டால் நம்முடைய கோரிக்கை நிச்சயமாக நிறைவேறும் என்று சொல்வார்கள். நாம் கோவிலுக்கு செல்ல முடியவில்லை என்றால் வீட்டிலேயே விநாயகரை நாம் எளிமையாக வழிபடலாம். பணம் இருந்தாலோ சிலை இருந்தாலோ துடைத்துவிட்டு, சிலை இருந்தால் பால், பன்னீர், சந்தனம் ஏதாவது அபிஷேகம் செய்து வைத்துவிட்டு, நம்மால் முடிந்த நெய்வேத்தியம் ஏதாவது வைத்துவிட்டு, முடிந்தால் சுண்டல் ஏதாவது செய்து வைக்கலாம். அப்படி இல்லை என்றால் பால், பழம் வைத்துவிட்டு நாம் விநாயகரை எளிமையாக வழிபடலாம். தேங்காய் தீபம் வீட்டில் ஏற்ற மாட்டார்கள். அதே போல கோவிலுக்கு செல்லும் பொழுது கோவிலில் அரச மரத்தடியில் விநாயகர் இருந்தால் அந்த அரச இலையை 2 எடுத்து அதில் 2 அகல் தீபம் வைத்து நல்லெண்ணெய் ஊற்றி விளக்கும் ஏற்றுவார்கள். அது மாதிரி கூட நாம் செய்யலாம். நம்முடைய வழிபாட்டை, அதாவது நம்முடைய கோரிக்கையை வைத்து வழிபடலாம். நாம் நமக்கு தெரிந்த விநாயகர் பாடல்களை பாடலாம். விநாயகர் அகவல் சொல்லலாம். இல்லை என்றால் ஓம் கம் கணபதியே நமக என்று நாம் 9 முறை, 21 முறை, 58 முறை, 108 முறை கூட நாம் சொல்லி அர்ச்சித்து நாம் வழிபடலாம். அதே மாதிரி நமக்கு அருகம்புல் கிடைத்தால் விநாயகருக்கு வாங்கி சாத்தலாம். அதே மாதிரி கோவிலுக்கு செல்லும் பொழுது அருகம்புல்லை நாம் விநாயகருக்கு சாத்திவிட்டு அர்ச்சனை செய்துவிட்டு வரலாம். சனிக்கிழமைகளில் வரும் சதுர்த்தி மிகவும் விசேஷமானது. இன்றைய நாளில் நாம் எல்லோரும் விநாயகரை வழிபட்டு அவருடைய ஆசையை நாம் பெறுவோமாக. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.